நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஜிம்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு செட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செட்டுக்கு நம்ம போகணுன்றது இந்த வீடியோல அதை பத்தி தெளிவா சொல்றேன், கேளுங்க. இப்போ நான் ஒரு செட் வந்து ஹெவியா பைசப் கர்ல் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த செட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ சொன்னாங்கன்னு 30 செகண்டோ இல்ல 40 செகண்ட்ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட் நான் போடுறேன்னா அந்த டைம்ல நான் போன செட் ஹெவியா போட்டதால என்னோட பிரீதிங் நார்மலா இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி போன செட் போட்ட அளவுக்கு ஹெவியா போட முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி என்னால போன செட்டு நான் ஹெவியா போட்ட அளவுக்கு போட முடியலன்னா மசில் குரோத்துக்கு இந்த செகண்ட் செட் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. சோ சிம்பிள் ஆஸ் தட். நீங்க என்ன பண்ணணும்னா, போன செட் ஹெவியா போட்டிருக்கீங்க, போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பிரீதிங் பாருங்க. உங்க பிரீதிங் பார்த்து உங்க பிரீதிங் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் போன செட் ஹெவி வெயிட்ல என்ன வெயிட்ல போட்டீங்களோ, என்ன ரெஃபரன்ஸ்ல போட்டீங்களோ அதே மாதிரி உங்களால அடுத்த செட்டும் ஹிட் பண்ண முடியுங்கிறப்போ மட்டும் நீங்க நெக்ஸ்ட் செட்டுக்கு போங்க. சிம்பிள். சோ உங்க பிரீதிங் பார்த்துட்டு உங்க பிரீதிங் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் செட்டுக்கு போனா போதும். அது 1 மினிட் 2 மினிட் எவ்வளோ மினிட்ஸ் ஆனாலும் இருக்கலாம், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸா கூட இருக்கலாம். சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லியும் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.